எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. மதர், வாங்க மதர். சின்னா, உன் கல்யாணத்தை பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுயா. 2 பேரும் நல்லா இருக்கணும். மதர், எங்க 2 பேரையும் பிளஸ் பண்ணுங்க. அட இருக்கட்டுமா, நல்லா இருங்க நல்லா இருங்க. தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். எப்பவும் எந்த பிரச்சனை வந்தாலும் விட்டு கொடுத்து 2 பேரும் சந்தோஷமா வாழ்க்கைய வாழணும். தேங்க்ஸ் மதர். சின்னா, இதுவரையும் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. இனிமே உனக்கு குடும்பம் இல்ல அப்படின்னு நீ கவலைப்படவே தேவையில்லப்பா. பாத்தியா, எவ்வளவு பெரிய குடும்பத்தை அந்த கடவுள் உனக்கு அனுப்பி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, இவ்வளவு நாளா உன் தங்கச்சியா நினைச்ச பொண்ணும் அதே குடும்பத்துலதான் இருக்கா. உன்னை நம்பி உனக்காக ஒரு பொண்ணு வரப்போறா. உனக்கு அம்மாவாகவும் மனைவியாவும் இருந்து எல்லாமே இனிமே அவதான் பாத்துக்க போறா. அதனால இனிமே யாருமே இல்லைன்னு நீ என்னைக்கும் கவலைப்படக்கூடாது. பாத்தியா, எவ்வளவு தேவதை மாதிரி ஒரு பொண்ணை கடவுள் உனக்கு அனுப்பியிருக்காருன்னு. அவளை என்னைக்கும் கஷ்டப்படுத்தாம சந்தோஷமா பாத்துக்கணும். சரியா? கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டை வர்றது சகஜம்தான். ஆனா அந்த சண்டைய அழகா 2 பேரும் விட்டு கொடுத்து சந்தோஷமா வாழணும். சரியாப்பா? கண்டிப்பா மதர், நான் அவளை நல்லா பாத்துப்பேன். நீங்க கவலைப்படாதீங்க மதர். எனக்காக நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் எனக்காக வந்த தேவதை மதர். என்னைக்கும் அவளை சின்னதா கூட நான் கண் கலங்க விட மாட்டேன். அவளை நான் சந்தோஷமா பாத்துப்பேன் மதர். போதும்பா சின்னா, இது போதும். சந்தோஷமா இருங்க. எனக்கு அதுதான்ப்பா ஆசை. அது மட்டும் இல்ல, இனிமே அடிக்கடி ஆசிரமத்துக்கு உங்களால வர முடியுமான்னு தெரியல. ஆனா டைம் கிடைக்கிறப்ப வந்துட்டு போங்க. சரியா? என்ன மதர் நீங்க? அதெல்லாம் இல்ல. இதுக்கு முன்னாடி இவர் எப்படி ஆசிரமத்துக்கு வருவாரோ, இனிமே நாங்க 2 பேரும் சேர்ந்து வர போறோம். அவ்வளவுதானே மதர்? கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் உங்களை வந்து பாப்போம் மதர். சரிம்மா, சரி. மதர், சாப்பிட்டீங்களா? இல்லம்மா, உன் தங்கச்சி கல்யாணமும் இருக்குல்ல, பார்த்துட்டு அப்புறமா மன நிறைவோட நான் போய் சாப்பிடுறேன். சரிங்க மதர். சரிப்பா, 2 பேரும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா அடுத்து உங்க தங்கச்சி கல்யாணத்தப்ப கூப்பிடுவாங்கல்ல, அது வரையும் உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ஆம், சரிங்க மதர். நான் வெளியே இருக்கேன்ப்பா. ஆ, அப்ப நான் என்னால இப்ப கூட நம்ப முடியல தெரியுமா? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. என்னது? நம்ப முடியலையா? ஏங்க கல்யாணம் ஆயிடுச்சு, என் கழுத்துல தாலி கட்டியிருக்கீங்க, நம்ப முடியலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஏய், அது இல்ல. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப நான் என்ன பண்றீங்க? எனக்கென வந்த தேவதே, சரி பாதி நீ அல்லவா, நடக்கையில் உந்தன் கூட வரும். ஒன்னும் இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? என்னால இப்ப கூட நம்ப முடியல. எனக்குன்னு ஒரு பொண்ணு எனக்கு சொல்ல தெரியல. அப்ப நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். பாரு, இவ்ளோ சந்தோஷம் சார். பாடியே, இதுக்கப்புறம் வெறுப்பேத்துறதுக்கு கூட சார்னு கூப்பிட்டேன். அவ்வளவுதான் பாத்துக்கோ. என்ன பண்ணுவீங்க? இனிமேலாம் வாயில சொல்லிட்டு இருக்க மாட்டேன். அப்புறம் எனக்கு தெரியாதுப்பா. பார்க்கலாம் பார்க்கலாம். அப்படி என்ன பண்றீங்க நானும் பாக்குறேனே. பார்க்க தானே போறேன். அப்புறம் நான் ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. அப்புறம் ஓகே ஓகே. ஏய், இப்ப எவ்வளவு ஃபீலிங்ஸோட எக்ஸ்பிரஸ் பண்றேன். இப்ப கூட அந்த வாயில இருந்து ஐ லவ் யூ வராது. சரி சரி. பாவம், ரொம்ப கெஞ்சுறீங்க. அதனால சொல்றேன். சரியா? ஐ லவ் யூ. இதுக்கு நீ சொல்லாமே இருக்கலாம். சரிங்க மிஸ்டர் அருண் குட்டி, ஐ லவ் யூ. போதுமா? நீ என்பதே நான் தானடி, நான் என்பதே. என்ன சார்? அதுவா, நான் தாலி கட்டுறப்பவே உனக்கு இந்த மாதிரி முத்தம் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா அங்க கொஞ்சம் ஒரு மாதிரி கூச்சமா இருந்துச்சு. அதான் இப்ப குடுக்கலான்னு கொடுத்தேன். சரி சரி சார், இப்ப சந்தோஷப்பட்டதெல்லாம் போதும். நமக்கு கல்யாணம் முடிஞ்சாலும் அடுத்து இன்னொரு ஜோடிக்கும் கல்யாணம் இருக்கு. சரியா? நான் போய் என் தங்கச்சியை பாக்குறேன். நீங்க போங்க, சூர்யாவை போய் பாருங்க. போங்க. இது மண்டபம். நம்ம 2 பேரும் இருந்தாலும் கல்யாணம் ஆயிடுச்சேன்னு உள்ள யாரும் வராம இருக்காங்க. அதுக்காக நல்லா இருக்காதுல்ல. விடுங்க, நான் போய் கையில பாக்குறேன். மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அவளை இன்னும் நான் போய் பார்க்கவே இல்லை. சரி, அப்ப நான் போய் சூர்யாவை பார்த்துட்டு வரேன். சரிங்க.
அத 2 பேரும் சாப்பிட்டீங்களா? இல்லம்மா, கையல் குட்டிக்கும் கல்யாணம் ஆகணும்ல, கல்யாணம் முடியட்டும் அப்புறமா நாங்க சாப்பிட போறோம். நீ எப்படிமா இருக்க? முன்னாடி பார்த்தோம், இருந்தாலும் உன்கிட்ட தனியா பேச முடியல பத்தியா? நீங்க தனியா நின்னுட்டு இருந்தியா, அதான் உன்கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தோம். எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் அத்தை. சரிம்மா, 2 நாத்தனார் கல்யாணத்துலயும் நீங்க 3 பேரும் சேர்ந்து கலக்கிட்டீங்களே, பரவாயில்ல, இப்படிதான் இருக்கணும். ஆமா அத்தை, அவங்க 2 பேரும் எங்களுக்கு நாத்தனார்னு சொல்றதை விட எங்களோட தங்கச்சிங்க மாதிரிதான். எப்பவும் எங்க கூடவே இருந்த பிள்ளைங்க. எங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அத்தை. இருந்தாலும் அவங்க கிட்ட காட்டிக்க முடியாது பாத்தீங்களா? ஆமா, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? எப்ப உங்க மாமனார் மாமியார் வீட்டுக்கு வந்தாலும் உங்களை பத்தி அப்படிதான் சொல்லுவாங்க. உங்க தாத்தா பாட்டி ஊர்ல இருக்கிறப்ப கூட எப்பவும் உங்களை பத்தி பெருமையா தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுமா. அது அப்பப்போ உங்களெல்லாம் பாக்குறேன்ல, எனக்கு புரியுது. நீங்கெல்லாம் இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. கஷ்டமா தான் இருக்கும். அப்புறம் என்னம்மா பண்றது? கல்யாணம் ஆகுதுன்னா பிள்ளைங்க புகுந்த வீட்டுக்கு போய் தானே ஆகணும். ஆமா அத்தை. தாத்தா சாப்பிட்டீங்களா இல்லையா? மாத்திரை போடணுமாமே, அங்க அத்தை கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆமாக்கா, இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தேன். அந்த மாத்திரையை வேற போடணும் பத்தியா, அதனால ரொம்ப நேரம் சாப்பிடாம இருக்க முடியல. சாப்பிட்டுட்டேன்ப்பா, இப்பதான் சாப்பிட்டுட்டு வரேன். நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா? இல்ல தாத்தா, என்னதான் இருந்தாலும் எங்க இன்னொரு தங்கச்சி கல்யாணம் இருக்குல்ல, கல்யாணம் எல்லாம் முடியட்டும், அப்புறமா பாத்துக்கலாம். சரிப்பா. சரிங்க தாத்தா, நீங்க போங்க. இந்த அனிதாவை வேற பார்க்கவே முடியலையே. அவகிட்ட பார்த்து பேசணும்னு நினைச்சேன். எங்க இருக்கா? ஓ, அங்க இருக்காளே. ஆனா பெரியம்மாவும் சித்தியும் பேசிட்டு இருக்காங்க. சரி, போய் என்னன்னு பார்க்கலாம். என்னம்மா அனிதா, கார்த்திக் பொண்டாட்டி தானே நீ? ஆமாத்தா. சரி, உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 6-7 மாசம் இருக்குமா? ஆமாத்தா, 7 மாசம் ஆகுது. என்னம்மா நீ கல்யாணம் ஆகி 7 மாசம் ஆகுதுன்னு சொல்ற, ஏதாச்சும் நல்ல செய்தி இருக்கா? ஏய் புவனா, என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? பிள்ளைய பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தா 7 மாசம் தானே ஆகுது. அதுக்குள்ள இப்படி கேட்டா அந்த பிள்ளை மனசு கஷ்டப்படாதா? என்ன நினைச்சிட்டு கேக்குற நீ? என்னக்கா நீங்க புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த காலத்துல குழந்தை கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. கல்யாணம் ஆகி 7 மாசம் ஆச்சுக்கா. 7 மாசத்துல இந்நேரம் நல்ல செய்தி சொல்லியிருக்கணும்ல. முன்னாடி அவங்க மாமியார் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அனு 2வது குழந்தை உண்டாயிருக்காளாமா. பாத்துக்கங்க, மூத்த மருமக 2வது குழந்தை உண்டாயிருக்கா. 2வது மருமக இன்னும் 1 கூட பெத்துக்கலன்னா எப்படி? வந்து 7 மாசம் ஆச்சுல்ல, அதான் கேட்டேன். என்ன இவங்க, இந்த சித்திக்கு வேற வேலையே இல்ல. கல்யாண வீட்டுல வந்து இப்படி எல்லாம் கேக்குறாங்க. அனிதா ஏன் எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறா? என்னம்மா, நல்ல செய்தி இருக்கா? இல்ல அத்தை, இங்க பாருமா, நான் சொல்றேன் தப்பா நினைக்காத. இந்த காலத்து பிள்ளைங்க இப்ப குழந்தை வேணான்னு தள்ளி தள்ளி போடுறாங்க. அதனால பாத்தியா, இப்போ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் குழந்தை பெத்துக்கணும்னு நினைக்கிறப்ப கிடைக்கவே மாட்டேங்குது. அதனாலதான் சொல்றேன், காலத்துக்கு குழந்தையெல்லாம் பெத்துக்கணும், தள்ளி கிள்ளி போடாதீங்க. அத்தை. அனு, என்னம்மா? அத்தை, அங்க ருக்கு பாட்டி உங்க 2 பேரையும் வர சொன்னாங்க, வருவீங்களா? ஏன் மாமியாரா? அதுக்கு வேற வேலை பொழப்பே இல்ல. எப்ப பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் என்ன கூப்பிட்டுக்கிட்டே கிடக்கிறது தான் வேலை. சரிம்மா, என்னன்னு நான் போய் பாக்குறேன். சரிங்க அத்தை, போங்க. அனிதா, என்னது இது? அக்கா, அது அவங்க என்கிட்ட அவங்க கேட்டதெல்லாம் நான் பார்த்துட்டு தாண்டா இருந்தேன். நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? இங்க பாரு, கல்யாணம் ஆகி உனக்கு 7 மாசம் ஆயிருந்தாலும் 3 மாசத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கையவே ஆரம்பிச்சிங்க. அதுக்கப்புறம் ஆதி ஆக்சிடென்ட், எவ்வளவு பிரச்சனை வீட்டுல வந்துட்டு போயிட்டு இருந்தது. அதுக்கு நடுவுல பாரு, தேவையில்லாம மத்தவங்க சொல்றதெல்லாம் யோசிக்காத. கல்யாணம் ஆகி உங்களுக்கு இன்னும் 1 வருஷம் கூட ஆகல. அதுக்குள்ள என்ன, சில பேருக்கு லேட்டா கொடுத்தாலும் கடவுள் கண்டிப்பா கொடுப்பாரு. தேவையில்லாம யோசிச்சு இந்த மாதிரி அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு கவலைப்பட்டுட்டு இருக்காத அனிதா. இல்லக்கா, யாரும் என்கிட்ட இதுவரையும் அதை கேட்கலையா? இவங்க கேட்ட உடனே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுக்கா, அதான். இங்க பாருடா அனிதா, அவங்க கேட்டதுக்கா இப்படி ஃபீல் பண்ற? அவங்க எப்பயுமே அப்படிதான் தெரியுமா? நானுமே அபி எனக்கு 1 இயர்க்கு அப்புறம் தானே நின்னான்னு சொல்லியிருக்கேன். அப்ப கூட எப்ப பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. நானும் இது மாதிரி எவ்வளவோ ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனா உங்க மாமா எப்பயுமே சொல்லுவாரு, நம்ம எப்பயும் சந்தோஷமா இருக்கணும், மற்றவங்களுக்காக நம்ம வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு சொல்லுவாரு. அதே தான் நான் உனக்கும் சொல்றேன். தேவையில்லாம இதெல்லாம் யோசிச்சு கஷ்டப்படாத, கடவுள் கண்டிப்பா கொடுப்பாரு, புரியுதா? எங்க அனிதா ரொம்ப போல்டான பொண்ணாச்சே, ஆனா எப்படி ஃபீல் பண்றா? அக்கா, ஒரு பொண்ணு எவ்வளவுதான் போல்டா இருந்தாலும் குழந்தைன்னு ஒரு விஷயம் வரப்போ அந்த பொண்ணு பலகீனமா மாறிடாதானக்கா. என்ன இவ தேவையில்லாம இப்ப இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா? 3 மந்த்ஸ் தானே ஆகுது, அதுக்குள்ள இவளை இப்படியே விட்டா இன்னைக்கு மேரேஜ் மூடே ஸ்பாயில் பண்ணிட்டு போயிட்டாங்க. கடவுளே. சரி, நாமளே போய் பேசலாம். அனிதா, அக்கா, அவருக்கு எதுவும் தெரிய வேண்டாம்க்கா.
ப்ளீஸ்க்கா நமக்குள்ளே இருக்கட்டும். யாரும் கேட்டதா அவர்கிட்ட எதுவும் காட்டிக்காதீங்க. ம். கார்த்திக், அண்ணி அது எனக்கு புரியுது கார்த்திக். சரி நான் கிளம்புறேன், நீங்க பேசுங்க. தேங்க்ஸ் அண்ணி. அட என்னப்பா உங்க வைஃப் கிட்ட பேச போறீங்க, இதுக்கு எனக்கு தேங்க்ஸா? பாருங்க. ம். ஏனுங்க? அனிதா, ஆ என்ன? அங்க வேலை நிறைய நடந்துட்டு இருக்குல்ல, அவ்வளவுதான். இப்போ கையலுக்கும் சூர்யானாக்கும் கல்யாணம் ஆக போகுது. அங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ மாப்பிள்ளை பையனை கூட்டிட்டு வர சொல்லுவாங்க. நீங்க தானே கூட்டிட்டு வரணும். இங்க இங்க என்ன பண்றீங்க? நீங்க அங்க இருப்பீங்கன்னு தானே நினைச்சேன். ஆமா, இப்ப எதுக்கு திக்கி திணறி பேசிட்டு இருக்க? நான் நார்மலா தானே வந்து அனிதான்னு கூப்பிட்டேன். ஆமால. ஆமா. ஆமாங்க. என்ன வேணும்? எனக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்னாச்சு? என்னாச்சு? ஒன்னும் ஆகலையே. நடிக்காத அனிதா, நான் எல்லாமே பார்த்துட்டு தான் இருந்தேன். ம். லூசா நீ? அவங்க கேக்குறாங்கன்னு அதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு நிக்கிறேன். ஏய், அவங்களுக்கு தான் எதுவும் தெரியாது. அவங்க கணக்குப்படி நமக்கு கல்யாணம் ஆகி 7 months ஆகுது. பட் நமக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியுமா? தேவையில்லாம அவங்க கேட்டதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இல்லங்க, அவங்க கேக்குறது தப்பு இல்லையே. கண்டிப்பா கேட்க தானே செய்வாங்க. ஆனா ஏங்க, நம்ம தான் வாழ ஆரம்பிச்சு 4 months ஆச்சுல்ல. அப்புறம் ஏன் நமக்கு இன்னும் குழந்தை நிக்கல? ஒருவேளை எனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குமோ? ஏய், என்ன பேசிட்டு இருக்க? ஏன்? இப்படியே பேசிட்டு இருந்த எனக்கு கோவம் தான் வரும் பாத்துக்கோ. மண்டை போன அமைதியா இருக்கேன். ம். அவங்க ஒரு ஆளுன்னு அவங்க சொன்னதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாரு அனிதா, அவங்க எப்பயுமே இப்படிதான். யார் ஃபேமிலியில என்ன சண்டையை மூட்டி விடலான்னு தான் திரியுவாங்க. எப்ப பார்த்தாலும் ஊருக்குள்ள நிறைய வீட்டுல சண்டை வரதுக்கே இவங்க கலகம் மூட்டி விடுறதுன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ இவ்வளவு தூரம் வந்து இங்கேயும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பாத்தியா, இவ்வளவு நாளா அதை பத்தி நீ யோசிச்சியா? அமைதியா நீ பாட்டுக்கு ஃப்ரீயா இருந்த. உன் மனசுல இப்படி ஒரு தாட்டை இது பண்ணிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க சொன்னது. போதும், அமைதியா இரு. தேவையில்லாம யோசிக்கிறேன். சொன்னா புரிஞ்சுக்கோடா. நம்மளோட லைஃப் நாம வாழணும், புரியுதா? மத்தவங்களுக்காக வாழக்கூடாது. அது மட்டும் இல்ல, நீ நம்ம வீட்ல இருக்கவங்க யாராச்சும் கேட்டிருந்தா நீ ஃபீல் பண்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அவங்கள நீ முன்ன பின்ன பார்த்ததே இல்ல, இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற. அப்படி இருக்கப்போ அவங்க கேட்டாங்கன்றதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்க. தேவையில்லாம யோசிக்காத. நான் சொல்றது புரியுதா? ம். சரிங்க. அபிக்குட்டி, எங்க தங்க பிள்ளைய தூக்கணுமா? வாங்க வாங்க, அப்பா தூக்குறேன். சரிடா தங்கம், இதோ அப்பா தூக்குறேன். அனிதா, இவ்ளோ நேரம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தல, இப்போ யாரு நம்ம கிட்ட இருக்கிறது? நம்ம குழந்தைதாங்க. அபி, அபி குட்டி, இன்னைக்கு எத்தனை ஐஸ்கிரீம் சாப்பிட்டிருக்க பாப்பா? எல்லார்கிட்டயும் போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா ஐஸ்கிரீம் சாப்பிடலாமான்னு கேட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டியா? நோ. அபி, அம்மா சொல்லிருக்கேன்ல நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனா இன்னைக்கு மட்டுமே பாப்பா 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டிருக்க. அப்போ சளி பிடிச்சுக்கும் தானே, பாப்பாக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். அப்புறம் பாப்பாக்கு அப்பா ஊசி போட்டுருவாரு. ஊசி வேணுமா? நோ நோ தானே. அப்போ ஐஸ்கிரீம் வேண்டாம், போதும். குட் கேர்ள். அபிக்குட்டி இப்படிதான் இருக்கணும். அம்மா சொன்னா அபிக்குட்டி கேப்ப தானே? தங்கம், ஐ லவ் யூ டி செல்லக்குட்டி. பாரா அபிக்குட்டி, அம்மாக்கு மட்டும்தான் ஐ லவ் யூவா? எப்பவும் அப்பாக்கு தானே சொல்லுவ. ஐ லவ் யூ டி தங்கம். ஆனா ஒண்ணுங்க, நம்ம எந்த கஷ்டத்துல இருந்தாலும் இவ கூட கொஞ்ச நேரம் விளையாடினா போதும், டக்குன்னு நம்ம மூடையே மாத்திடுறா. அப்படி என்னதான் மேஜிக் வச்சிருக்கானே தெரியல செல்லக்குட்டி. அனு, என்னாச்சு? என்ன அங்க ஏதோ பிரச்சனையா இருந்துச்சா? ஏதோ ஒரு மாதிரி இருக்கா அனிதா?
இப்பதான் அபிய தூக்கி வச்சுட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னாச்சு? அட ஏங்க கேக்குறீங்க, உங்க போனா சித்தி இருக்காங்கல்ல, அவங்க தான் எப்பயும் வழக்கம் போல அவகிட்ட போயிட்டு கல்யாணம் ஆகி 7 மாசம் ஆச்சு, இன்னும் நல்ல செய்தி இல்லையான்னு கேட்டுட்டாங்க. ஹம், எவ்வளவுதான் அவர் போல்டா இருந்தாலும் இந்த விஷயம் கேக்குறப்ப எல்லா பொண்ணுக்குமே கஷ்டமா தானங்க இருக்கும். உடனே டக்குன்னு அப்செட் ஆயிட்டா. அப்புறம் இதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அவளால என்னடா பதில் சொல்ல முடியும்னு அவங்கள டைவர்ட் பண்ணி அனுப்பி விட்டேன். இருந்தாலும் அவளுக்கு கஷ்டமா தான் இருந்திருக்கும் போல. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் கார்த்தி கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்தாரு, அதனால நான் கிளம்பி வந்துட்டேன். ஓ, அதான் ஒரு மாதிரி டல்லா இருக்காளா? இந்த சித்திக்கு அறிவே இல்ல. எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தரை கஷ்டப்படுத்துறது மட்டும்தான் அவங்களுக்கு எல்லாம் தெரியுது இல்ல? சில பேரு அப்படித்தானங்க இருக்காங்க. மத்தவங்க மனசு கஷ்டப்படுமா என்னன்னு தெரிஞ்சா பேசுறாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ, என்ன கேட்கணும்னு தோணுதோ, மத்தவங்க மனசு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு அதை தான் செய்வாங்க. கரெக்ட் தான். இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவரு. என்ன சொல்றது? அதான் கார்த்திக் இருக்காருல்ல, அவரை பார்த்து பாரு. அதுவும் சரிதான். லட்சுமி, என் பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கு கூட உனக்கு உரிமை இல்ல. என்ன வேணும்? என்ன எதுக்கு இப்ப நீ கூப்பிடுற? என்ன லட்சுமி, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு பேசாம இருக்க போற? ஏற்கனவே 3-4 மாசம் ஆச்சு. இதுக்கப்புறமாச்சும் கொஞ்சம் நல்லா பேசலாம்ல? சி, என்னையா பேசணும் உன்கிட்ட எல்லாம்? இப்படி எல்லாம் கேட்கறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? நீ செய்யறதெல்லாம் செய்வேன், திரும்பவும் நீ வந்து பேசின உடனே நான் பேசிடணும். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்ன லட்சுமி, நீ இன்னைக்கு கூட இவ்வளவு கோவப்பட்டா எப்படி? அங்க சூர்யாக்கு கல்யாணம் ஆக போகுது. இங்க பாரியா, எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. நான் பாட்டுக்கு அமைதியா தானே இருக்கேன். உன் மூஞ்ச கூட பார்க்க பிடிக்காம தான் உன்னை பார்க்க கூட அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னன்னா வந்து பேசிக்கிட்டே இருக்க. இவ்வளவு நாள் பேசாம அமைதியா தானே இருந்த. இன்னைக்கு என்ன திடீர்னு வந்து என்கிட்ட பேசுற? இங்க பாரு, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிட்டு இருந்த, அப்புறம் வேற மாதிரி ஆயிடும் பாத்துக்கோ. என்ன லட்சுமி, நீ இவ்வளவு நாள் நான் பேசாம இருந்ததுக்கு காரணம் உன்னை பார்த்து பயந்தோ, உன்னை பார்த்து ஒதுங்கி போகணும்னு இல்ல, உனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணுன்றதுக்காக தான். ஆனா இன்னமும் நீ என்ன மன்னிக்காம இப்படியே இருந்தா எப்படிமா? நான் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக உன்னை என் 2 பிள்ளைங்களை பார்த்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி எப்படி இருக்க சொல்ற? சி, இப்படிலாம் பேசுறதுக்கு உனக்கு அருவருப்பா இல்லையா? என்ன மட்டும்தான் ஏமாத்தினு பார்த்தா, அவங்க என்னையா பாவம் பண்ணாங்க? அவங்களையும் ஏமாத்தி தானே வச்சிருக்கேன். யாராச்சும் ஒருத்தருக்காச்சும் உண்மையா வாழ்ந்திருக்கணும். அப்படி இல்லாம சி, எனக்கே அசிங்கமா இருக்கு. இங்க பாரு, எனக்கு நீ பண்ண துரோகம் துரோகமாவே இருக்கட்டும். என் பிள்ளைங்கள அப்பா இல்லாம அப்பா யாருன்னு கூட தெரியாம வளர்த்த ஆளாக்கிட்டேன். ஆனா சாந்தி அப்படி கிடையாது. உன்னை மட்டும்தான் நம்பி இருக்காங்க. அவங்களுக்காச்சும் உண்மையாரு. இன்னொரு முறை என் பக்கம் வர வேலை வச்சுக்காத. இங்க பார், இதுவரையும் என் பொண்ணுங்களுக்கு நீ இருக்கிறது கூட தெரியாது. நீ யாருன்னு கூட தெரியாம தான் வளர்த்து வச்சிருக்கேன். அது அப்படியே இருக்கட்டும். நானா என் வாயால சொல்ற மாதிரி வச்சிடாத. நானும் சொல்லி எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் அமைதியா இருக்கேன். இங்க உன் பிள்ளைக்கு தானே கல்யாணம். நீ பாட்டுக்கு என்கிட்ட வந்து இப்படி பேசிட்டு இருக்க. யாராச்சும் பார்த்து என்ன கேள்வி கேட்டாங்கன்னா நான்லாம் உன்னை அசிங்கப்படுத்திடுவேன் பாத்துக்கோ. ஒழுங்கா வாய மூடிட்டு உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. திரும்பவும் என்கிட்ட வந்து பேசணும்னு நினைச்ச, அப்புறம் இந்த லக்ஷ்மி யாருன்னு பாப்ப. எப்பவும் நான் இப்படியே இருக்க மாட்டேன். அவ்வளவுதான், ஒழுங்கா கிளம்பிடியா. லக்ஷ்மி, வாங்க சாந்தி, சொல்லுங்க. என்ன லட்சுமி, நீங்க இங்க நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க, நாம போய் பையன் பக்கத்துல நிக்கலாம். அங்க ஐயர் அவ்வளவுதான் மாப்பிள்ளை கூட்டிட்டு வர சொல்லிடுவாரு. நாம அங்க போய் எல்லாம் பாக்கணும்ல. வாங்க. நான் எதுக்குங்க? பரவாயில்ல, அதான் உங்க வீட்டுக்காரர் இருக்காங்கல்ல, நீங்க 2 பேர் தானே நிப்பீங்க. நான் எப்படி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவரெல்லாம் வந்து என் பக்கத்துல நிக்க மாட்டாரு. வாங்க, நாம 2 பேரும் போய் நிக்கலாம். நீங்களும் அவனை பையன் பையன் தானே சொல்லுவீங்க. எனக்காக என் கூட வந்து நில்லுங்க. அவனுக்கு நீங்களும் அம்மா மாதிரி தான். வாங்க. இல்ல சாந்தி, அது நான் எப்படி? அட என்ன லட்சுமி, நீங்க எனக்கு தங்கச்சி மாதிரி தானே. அது மட்டும் இல்ல, சூர்யாவும் உங்களை வாய் நிறைய அம்மான்னு தான் கூப்பிடுறான். அப்புறம் என்ன, வாங்க. சரிங்க, வாங்க போலாம். வாங்க. கயல் அக்கா, ஹாப்பி மேரிட் லைஃப். உங்களுக்கும் மாமாக்கும் என்னோட விஷஸ். தேங்க்யூ. என்னக்கா, மாமா எங்க? நீங்க மட்டும் வந்திருக்கீங்க. மாமாவும் வந்திருந்தா அவருக்கும் விஷ் பண்ணிருக்கலாம். இந்த அம்மா வேற வெளியே வரக்கூடாது, ரூம்குள்ளே இருக்கணும்னு உங்க மேரேஜே நான் ஜன்னல் வழியா தான் பார்த்தேன் தெரியுமா? சரிடா, இதுல என்ன இருக்கு? வேற வழி இல்லல்ல. மாமா அங்க சூர்யா கிட்ட போயிருக்காரு. அப்புறமா 2 பேரையும் சேர்த்து நீ பார்க்கலாம். சரியா?
அப்பா அக்கா இப்பதான் இவ முகத்துல சிரிப்பே வருது. இவ்வளவு நேரம் உம்முனே இருந்தா தெரியுமா? உங்களை பார்த்த உடனே சிரிச்சிட்டா. அது ஒண்ணும் இல்லைங்க, அக்காவை இப்படி பாக்குறப்ப எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. சந்தோஷமா இருக்குல்ல, அதான் சிரிச்சிட்டேன். அவ்வளவுதான். இதே சந்தோஷத்தோட நீயும் போய் கல்யாணம் பண்ணிக்கணும், சரியா? சரிங்கக்கா. அங்க போய் உட்கார்றப்போ பதட்டமா தான் இருக்கும், இருந்தாலும் சந்தோஷமா இரு. சரிங்கக்கா. அப்புறம் வைஷு, அடுத்து உங்களுக்கும் அண்ணாவுக்கும் தான். நீங்க எப்படியும் எனக்கு அண்ணியா தான் வர போறீங்க. இப்பவே கூப்பிடணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா மத்தவங்க முன்னாடி கூப்பிட முடியாது பாத்தீங்களா, அதனாலதான். சரியா? அடுத்து நானும் கையலுமே பேசி கண்டிப்பா உங்க ரூட்டி கிளியர் பண்ணி விட்டுருவோம். சோ அடுத்த டும் உங்களுக்கும் அண்ணாக்கும் தான். ஆமாங்க, கண்டிப்பா நான் பேசுறேன். அச்சோ, நீங்களா ஏன் இப்படி? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் அக்கா கிட்ட முதல்ல நானா சொல்றேன். இன்னும் அக்கா கிட்டே சொல்லாம இருக்கேன். எனக்கு வேற நானா சொல்லி அக்காக்கு தெரிஞ்சா பரவாயில்ல, வேற எப்படியாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா அக்கா ரொம்ப கோவப்படுவா. அதனாலதான் முதல்ல நானே அக்கா கிட்ட பேசுறேன். ஆனா தைரியம் தாங்க உங்களுக்கு. இன்னும் எங்க அண்ணிக்கிட்டே இந்த விஷயத்த சொல்லாம இருக்கீங்கல்ல. நாங்க கூட கண்டுபிடிச்சிட்டோம், அது எப்படி அண்ணி கண்டுபிடிக்காம இருப்பாங்க? உங்க முன்னாடிலாம் அடிக்கடி அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன், அதனால உங்களுக்கு தெரியும். ஆனா அக்கா முன்னாடி நான் எங்க பேசியிருக்கேன், அதனால அவளுக்கு தெரியாது. நான் யாரையோ லவ் பண்றேன்னு தெரியும், ஆனா அது உங்க அண்ணா கவின்னு தெரியாது. அதான் பயமா இருக்கு. எதுவும் சொல்ல மாட்டா, இருந்தாலும் கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. எங்க அண்ணிய பத்திலாம் பயப்படுறீங்க பாத்தீங்களா? அண்ணிலாம் அவ்வளவு டெரர் பீஸ்லாம் இல்லப்பா, ரொம்ப சாஃப்ட். நீங்க சொன்னா ஈஸியா எடுத்துப்பாங்க. நீங்க பயப்படாதீங்க. ஒருவேளை அண்ணி ஒத்துக்கலன்னா நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? நாங்க பேசி ஒத்துக்க வச்சிடுறோம். பாக்கலாம். அப்புறம் என்னங்க மேடம், சாரி நல்லா ஜொலி ஜொலிக்குது. என்ன உங்க ஆள் வாங்கி கொடுத்ததா? உங்களுக்கு எப்படிக்கா தெரியும்? நான் யாருக்குமே தெரியாதே. அது எப்படிமா எனக்கு தெரியாம இருக்கும்? நீங்க வந்த அன்னைக்கு கேட்டேன் என்ன ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கீங்கன்னு. அப்பெல்லாம் நீங்க சாரின்னு சொல்லலையே. ஆனா அதுக்கப்புறம் இப்ப சடனா சாரி கட்டியிருந்தா இதை வச்சு எங்களுக்கு லிங்க் பண்ண தெரியாதா? என்ன அவன் தான் வாங்கி கொடுத்தானா? ஆமா, நல்லா இருக்கா? அட பாவி அண்ணா, இவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ண தெரியுமா? இதுவரை எங்களுக்கு கூட ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்ததில்ல. இருங்க, கல்யாணம் முடியட்டும், அப்புறம் பாத்துக்கிறேன் அவனை. கையல் முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் எங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பாத்தீங்களாக்கா, கவினன்னா இவங்களுக்கு மட்டும் சாரி எடுத்து கொடுத்துருக்கான், நமக்கு ஒரு சுடிதார் கூட எடுத்து கொடுத்தது இல்லக்கா. இதை நம்ம சும்மா விடக்கூடாது. அவன் கிட்ட அப்புறமா சண்டை போடுறோம், சரியா? ஆமாடா கையல், கண்டிப்பா சண்டை போடுறோம். நானும் நினைச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆமாக்கா, நீங்க என்னவோ பண்ணிக்கோங்கப்பா. அண்ணன் தங்கச்சிக்குள்ள நான் வர மாட்டேன். எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதுதான் கரெக்ட். அப்படிதான் இருக்கணும், சரியா? நாங்க பாத்துக்கிறோம். ஹாப்பி மேரிட் லைஃப் அருண். இவ்வளவு நேரம் ஆளே காணோம், என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன தனியா ஒய்ஃப் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தீங்களோ? அதுவும் இருக்கு, இருந்தாலும் மதரும் வந்தாங்களா, கொஞ்ச நேரம் பேசிட்டு போனாங்க. சோ அப்படியே புரியுது. அப்பன்னா எங்க அருண்? அவங்க கையல் கிட்ட போறேன்னு போனாங்க, அங்க கையல் ரூம்ல இருக்காங்க. ஓ சரி. என்னப்பா அது இவ்வளவு நேரம் பண்றீங்க? சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும்ல. நானும் எவ்வளவு நேரமா வெயிட் பண்றேன். காலையில இருந்து அவளை பார்க்கவே இல்லை தெரியுமா? அட பாவி, டேய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, அவ்வளவுதான் இப்ப கூப்பிட்டுருவாங்க. என்ன அவசரம்னு இல்ல கார்த்தி, சீக்கிரமா சட்டுப்புட்டுன்னு கல்யாணம் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஃப்ரீயா இருப்பேன் பாரு, அதான். என்னடா மகனே தப்பு கணக்கு போடுறியே? அவ கழுத்துல தாலி கட்டுற வரையும் தான் நீ ஃப்ரீயா இருக்க முடியும், அதுக்கப்புறம் சான்ஸே இல்லப்பா. நீ வேற சும்மா இருடா, நானே ஏற்கனவே டென்ஷனா இருக்கனா, இவன் வேற. என்ன மாப்பிள்ள ரெடியா? மாப்பிள்ளலாம் எப்பவோ ரெடிடா. அப்பப்ப வந்து மாப்பிள்ள ரெடியான்னு கேட்டுட்டு போறீங்களே தவிர கூட்டிட்டு போக ஒருத்தனாச்சும் வரீங்களா? கூட்டிட்டு போங்கடா, அப்பதான் நான் போய் என் பொண்டாட்டி கழுத்துல தாலி கட்ட முடியும். பாப்பா முடியல, எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? அட பாவி மச்சான், இப்பவே இவ்வளவு ஃபீல் பண்ணா எப்படி? அதான் ஐயர் கூட்டிட்டு வர சொல்லிட்டாங்க, வாங்க போலாம். அப்பா ஒரு வழியா கூட்டிட்டு வர சொல்லிட்டாங்களா? சரிடா, நான் ரெடி. இவ்வளவு நேரம் தைரியமா இருந்தேன், இப்ப என்னமோ லைட்டா படபடன்னு இருக்கே. டேய் சூர்யா, போதும்டா, எங்க கிட்ட ரொம்ப ஓவரா நடிக்காத. இவ்வளவு நேரம் நீ என்ன பண்ணன்னு நாங்க பாத்துக்கிட்டு தான் இருந்தோம், எங்க கிட்டே நடிக்கிற பத்தியா? வா கிளம்பலாம். அதானே, வாங்க. போலாம். பொண்ணை கூட்டிட்டு வாங்கோ. காலையில இருந்தே அவளை பார்க்கணும், அந்த சாரி அவளுக்கு நல்லா இருக்கா பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். கடைசியில யாரும் அவளை பார்க்கவும் விடல, ஒரு போன் கூட பேச விடல. எப்படியாச்சும் இப்பதான் பார்க்க போறேன். அப்பா சீக்கிரம் வாமோ. வாவ், எனக்கு ஒரு சிநேகிதே தென்றல் மாதிரி, நீ ஒரு பௌர்ணமி பேசும் பைங்கிழி. அம்மு
என்ன சூர்யா? ஏய் என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுற? இந்த saree நிஜமாவே ரொம்ப அழகா இருக்காமு. அழகா இருக்க. ம். என்ன பயமா இருக்கா? ஆமா சூர்யா. எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனா. எல்லாருக்கும் அப்படி இருக்கிறது தான். டென்ஷன் ஆகாத. என்ன மட்டும் பாரு சரியா? பயம் இருக்காது. ம். அம்மோ இன்னும் கொஞ்ச நேரத்துல முழுசா நீ எனக்கே சொந்தமாக போற. இவ்ளோ நாளா லவ்வர்ஸா லவ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா உன் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் கணவன் மனைவியா தான் லவ் பண்ண போறோம். சோ லவ்வர்ஸா லவ் பண்றப்போவே உன்கிட்ட ஒன்னு சொல்லிக்கிறேன். ஆ. அம்மோ ஐ லவ் யூ. ஏய் என்ன ஐ லவ் யூ சொல்லியிருக்கேன், அமைதியா இருக்க. ரிட்டர்ன் நீ சொல்ல மாட்டியா? சூர்யா, நானே ஏற்கனவே டென்ஷனா இருக்கேன். நீங்க என்னன்னா? அதெல்லாம் இல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ திரும்பவும் ஐ லவ் யூ சொல்லாம நான் தாலியே கட்ட மாட்டேன் பாத்துக்கோ. சூர்யா, விளையாடாதீங்க. ஏய் நான் சீரியஸா தான் சொல்றேன். ஐ லவ் யூ சொல்லு. இங்க பாரு, இப்ப ஐயர் தாலி எடுத்து கொடுத்துருவாரு. சொல்லு. உங்களை ஐ லவ் யூ. ஏய் என்னடி இப்படிலாம் இல்ல, நல்லா ஃபீல் பண்ணி சொல்லணும். சூர்யா, ஐ லவ் யூ. போதுமா? ஃபுல்லா சாட்டிஸ்ஃபைடா இல்லைனாலும் பரவாயில்ல, ஓகே தான். இப்போ நீ டென்ஷனா இருக்கலால, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சூர்யா, என் மருமக பாவண்டா. பேசி பேசி டென்ஷன் ஆக்காத. ஏற்கனவே அவ டென்ஷனா தான் இருக்கான். மா அதெல்லாம் எதுவும் இல்ல, சும்மா நார்மலா தான். சரி சரி. அழகா இருக்கா இல்லக்கா? ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு. கையல் தான் இன்னும் கொஞ்சம் சிரிக்கலாம். ஆனா டென்ஷனா தான் இருக்காங்க. ஆமா நித்யா. என்னங்க? இல்ல கையல் டென்ஷனா இருக்கான்னு சொல்ற பத்தியா? மேடம் கல்யாணத்தப்ப எப்படி இருந்தீங்க அவள நீங்க சொல்றீங்க? அது அது வந்து அப்போ அது வேற. அதானே நித்யா, ஆதி கேக்குறதும் கரெக்ட் தானே. நீ எப்படி இருந்த? அக்கா நீங்களுமா? சரி சரி, உங்க சண்டையை நீங்க அப்புறமா வச்சுக்கோங்க. இங்க நாங்கெல்லாம் இருக்கோம்ப்பா, பாத்து. சும்மா நீ. கெட்டி மேளம் மாப்பிள பொண்ணு கழுத்துல தாலி கட்டுங்க. என்னமோ தாலி கட்டட்டுமா? சூர்யா, கட்டுங்க. எல்லாரும் இங்க தான் பாக்குறாங்க. அம்மோ ஐ லவ் யூ. என் பேர் சேரும் நாள் இதுதான். தூக்கம் இன்றி நாள்தோறும் கருகின்றேன் என் உயிரே. உன்னை பார்த்தாலே அது போதும், நீ சிரிச்சாலே அது போதும், பசிக்காதே ஒரு போதும் என் உயிரே. பேரச் சொன்னாலே மாமா. அது போதும், அம்மோ அது அழக்கூடாது. அது போதும், நொடி கூட வாழ்ந்தாலும் இந்த ஜென்மம் போதுமே. நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் அன்பே. உனக்காக நான் இருப்பேன், உன் நிழலாக நான் வசித்தேன், எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே. ஹாய்! வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நேத்து நம்மளோட அருண், அபர்ணாவோட மேரேஜ் சீக்வென்ஸ் பார்த்துட்டு நெறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சொல்லப்போனா எனக்கு நெறைய புது கமெண்ட்ஸ்லாம் வந்திருந்துச்சு. எல்லாமே படிச்சு பார்த்தேங்க. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா என்ன, எனக்கு வந்து கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரி. பட் ஆனா கண்டிப்பா ரிப்ளை பண்ணிட்டேன். ஸோ கமெண்ட்ஸ் எல்லாமே நான் படிச்சு பார்த்தேன். அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நான் பண்ண சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் கூட அதில் கிளியரா மென்ஷன் பண்ணி எனக்கு போட்டிருந்தீங்க. நான் பண்ண அந்த மேரேஜ் சீக்வென்ஸோட வீடியோஸு, அப்புறம் ட்ரெஸ்ஸு, ஸோ பேக்ரவுண்ட் எல்லாமே கிளியரா மென்ஷன் பண்ணி போட்டிருந்தீங்க. ஏஐ எஃபெக்ட் போட்டிருந்தது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தேங்க் யூ ஸோ மச். அப்புறம் இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம சூர்யா, கயலோட வெட்டிங்கும் முடிச்சாச்சு. இதுவுமே எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதுக்குமே என்னால முடிஞ்ச வரையும் நான் எல்லாத்தையுமே ஸ்பெசிஃபிக்கா எடுத்து பெஸ்ட்டா தான் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்புறம் எனக்கு நல்லாவே தெரியும், நம்ம கதையில 6 பேர் மொத்தம். பட் ஆனா அதில 4 பேரோட மேரேஜ் சாரி 5 பேரோட மேரேஜ் ஆல்ரெடி நம்மளுக்கு முடிச்சிட்டோம். இன்னும் ஒரே ஒருத்தர் தான் இருக்கு. எனக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே வெயிட் பண்றது வந்து நெக்ஸ்ட் கவின், வைஷுவோட மேரேஜ் தான். ஸோ எனக்கு புரியுதுங்க. கவின், வைஷு மேரேஜும் கொஞ்சம் ட்விஸ்ட்டோட தான் நடக்கும். அது நான் இப்பயே சொல்லிட்டேன். பட் ஆனா அது என்னன்னு கேட்காதீங்க. அது வந்து போக போக உங்களுக்கே தெரியும்.
அப்புறம் இன்னும் நம்ம கதையில ட்விஸ்ட் வந்து ரிவீல் ஆகாம இருக்கிறது வந்து நம்மளோட அனிதாவோட அப்பாவும், சூர்யாவோட அப்பாவும் ஒண்ணு தான் அப்படின்னு தெரியுது இன்னும் தெரியணும். அப்புறம் அருணோட தங்கச்சி தான் அனுங்கிற விஷயம் இன்னும் தெரியணும். ஸோ அதெல்லாம் மட்டும் தான் இருக்கு. பார்க்கலாங்க. எல்லாமே என்னால முடிஞ்ச வரையும் நான் கரெக்ட்டா குடுக்க பார்க்குறேன். அ அப்புறம் வேற ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும்னா கேளுங்க. நெறைய பேர் வந்து எனக்கு 4000 ரீச் ஆனதுக்கு கங்ராட்ஸ் பண்ணி அனுப்பியிருந்தீங்க. தேங்க் யூ ஸோ மச். முக்கியமான காரணம் நீங்க எல்லாரும் தான். பிகாஸ் நான் வீடியோ எடுத்து போடலாம். ஆனா, அந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கணும் இல்லைங்களா? புடிச்சிருந்தா மட்டும் தான் அது வியூஸ் போகும். இல்லன்னா போகாது. ஸோ உங்களுக்கு புடிச்சு நீங்க பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதனால மட்டும் தான் என்னால ரீச் ஆக முடிஞ்சுச்சு. தேங்க் யூ ஸோ மச். அப்புறம் ஓகே. இந்த கதையிலயும் நான் ஒரு கொஸ்டின் கேட்கலான்னு பார்க்குறேன். நம்ம காதலில் விழுந்தேன் ஸ்டோரிய ரெகுலரா பார்த்துட்ருக்கீங்க. ஸோ, அதனால தான் உங்ககிட்ட இந்த கேள்வி. என்னன்னா, நம்ம ஷாலினி என்னென்னலாம் பண்ணாங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ, ஷாலினி வந்து திருந்தணும். கரெக்ட்டுங்களா? என்னதான் நம்ம ஒரு கதைய எடுத்துட்டு போனாலும், அவங்க வில்லன், வில்லியாவே இருக்கட்டும். கடைசியில அவங்க சேஞ்ச் ஆகுற மாரி இருந்தா தானே நல்லாயிருக்கும். ஸோ, அதனால நம்ம கதையிலயுமே ஷாலினி கேரக்டர் திருந்துறாங்க. பட் எனக்கு என்னன்னா, குமாருக்கு இவங்கள பத்தி இன்னும் முழுசா எதுவுமே தெரியாது. கரெக்ட்டுங்களா? இப்ப இதுல என் கேள்வி என்னன்னா, குமாருக்கு ஒரு சிச்சுவேஷன்ல ஷாலினிய பத்தி முழுசா தெரிய வருது. அது எந்த சிச்சுவேஷனா இருக்கும்? கொஞ்சம் அது கெஸ் பண்றீங்களான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு கொஸ்டின் அதுதான். ஷாலினிய பத்தி குமாருக்கு தெரிய வரும். அது கூடிய சீக்கிரம் தெரிய வரும். எந்த சிச்சுவேஷன்ல, எந்த மாரி சீன்ல ஷாலினிய பத்திய உண்ம வந்து குமாருக்கு தெரிய வரும்? பார்க்கலாம். எத்தன பேரு கரெக்ட்டா கெஸ் பண்றீங்கன்னு. அப்படி கரெக்ட்டா கெஸ் பண்ணி சொல்றவங்களுக்கு, அந்த வீடியோ வந்து நான் ரிவீல் பண்ற அன்னைக்கு கரெக்ட்டா கேட்டிருந்தீங்கன்னா, அவங்க நேம வந்து நான் வீடியோல சொல்லுவேன். ஓகேங்களா? பார்க்கலாமா? அவ்வளதாங்க. இன்னைக்கு எல்லாருமே வீடியோ பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. நீங்க போடுற கமெண்ட்ஸ்லாம் எனக்கு அவ்ளோ மோட்டிவேஷனா இருக்கும். நெக்ஸ்ட் டே வீடியோ எடுக்கிறதுக்கு அவ்ளோ ஒரு மாரி ஒரு பூஸ்ட் குடுத்த மாரி இருக்கும் சொல்லப்போனா. அதனால தான். அ அப்புறம் உங்களுக்கு புடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னோட வீடியோ ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, ஹைப் பண்ணிட்டு பாருங்க. சரிங்களா? உங்க எல்லாரையுமே நாளைக்கு வீடியோல நான் பார்க்க வரேன். சரிங்களா? பாய்.